இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையிலும் பார்த்தா உங்களால் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே முடியாது. ஹெய்ட்டி நார்த் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கண்ட்ரி. இங்கே இருக்கிற சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மிகவும் வறுமையில் இருக்கிறாங்க. வறுமை நிமித்தமாக, பசியின் கொடுமை நிமித்தமாக வேற வழி இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மண்ணை அரைச்சி அதை கூழ் போல் ஆக்கி அதை வெயிலில் சுட்டு அதை வேக வச்சு தான் ஒவ்வொரு நாளும் இவங்க சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை தவிர இவங்களுக்கு ஆகாரம் வேற ஒன்றுமே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை அவங்க விற்கிறாங்க. ஆனாலும் மனப்பூர்வம் இல்லாமல் தான் அதை ஒவ்வொரு நாளும் இவங்க சாப்பிட வேண்டியது இருக்குது. ஆனால் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையான உணவுகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் எவ்வளவு நல்ல ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமும் அவைகளை ஒவ்வொரு நாளும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு விரும்பினாலும் படிப்பு சொல்லி தரக்கூடிய வசதிகள் அவ்வளவா இல்லை. தேவன் இவர்களுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எவ்வளோ ஏழ்மையாக இருந்தால் இவங்க மண்ணை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பிரியமானவர்களே, வேதம் ஆகாரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று. இன்றைக்கு இந்த ஹெய்ட்டி மக்களைப் போல நமக்கு சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இல்லை. ஆனால் ஒரு நாள் அதே சூழ்நிலை நமக்கும் வரலாம். இன்றைக்கு நாம் 3 வேளை ஆகாரம் சாப்பிடுகிறோம். ஆனால் ஒரு வேளை ஆகாரம் கூட கிடைக்காமல் எத்தனையோ குழந்தைகள் மரித்து போகிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் பசியோடு இரவில் படுக்க போகிறார்கள். ஆனால் அதிகாலையில் அவர்கள் எழுந்திருக்க முடியாமல் பசியின் கொடூரத்தின் நிமித்தம் மரித்து போகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? நாம் இதற்காக என்ன செய்யலாம்? நாம் இதை பார்க்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய ஆகாரங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆகாரத்திற்காக நாம் அவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் நம்முடைய ஆகாரங்களை வீணாக்காமல் தேவையான அளவுக்கு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். முடிந்தால் நாம் நம்முடைய ஆகாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டின் அருகிலே கூட எத்தனையோ ஏழ்மையானவர்கள் இருக்கிறார்கள். நாம் வீணாக்குகிற ஆகாரத்தை அவர்களுக்காவது கொடுக்கலாமே. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இனி நான் என்னுடைய ஆகாரத்தை வீணாக்க மாட்டேன். என்னால் முடிந்த மட்டும், என்னால் கூடுமான மட்டும் மற்றவர்களுக்கு நான் இனி ஆகாரம் கொடுப்பேன் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், வாரத்திற்கு 3 முறையாவது நாம் உபவாசிக்க வேண்டும். நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது? வாரத்திற்கு 3 முறை நாம் உபவாசம் இருந்து நாம் சாப்பிடும்படிக்கு வைத்திருந்த அந்த ஆகாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமே. பிரியமானவர்களே, இதை முயற்சித்து பாருங்கள். வாரத்தில் 3 நாளை குறிப்பிடுங்கள். காலையிலாவது, மதியமாவது, இரவாவது உணவு அருந்தாமல் அந்த உணவை சமைத்து இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். தேவன் நம்மை நிச்சயமாக பிழைப்பூட்டுவார்.
இப்படி வேதத்தின்படி உணவிருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்றலாம். ஆண்டவராகிய இயேசுவும் 5000 பேருக்கு போஷித்த சம்பவத்தை உற்று நோக்கி பாருங்கள். மீதமான துணிக்கைகளை அவர்கள் வீணாக்காமல் 12 கூடை நிறைய அதை எடுத்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் ஆகாரத்தை வீணாக்க கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளில் கூட எவ்வளவோ ஆகாரங்கள் வீணாக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியுமா? நாம் ஒருபோதும் அப்படி செய்யாதிருப்போமாக. ஏனென்றால் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ முதியவர்கள், நம்மை போன்ற எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் செத்து போய் கொண்டிருக்கும் போது நாம் ஆகாரங்களை வீணாக்கினால் நம் தேவன் எவ்வளவாக நம்மை பார்த்து துக்கப்படுவார். நீங்கள் நினைக்கிறீர்களா தேவன் அதற்காக நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுவார் என்று? ஒருபோதும் இல்லை. நாம் வீணாக்குகிற ஆகாரம் மற்றவர்களுக்காகிலும் பிரயோஜனப்படும்படியாக இனி நாம் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம். நம்முடைய ஆகாரத்தை வீணாக்காமல் இருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை தண்டிக்க மாட்டார். உணவிருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடுக்க கடவன் என்ற சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காதில் தொனிக்கட்டும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆகாரத்தை புசிக்கும் போது இந்த ஹெய்ட்டி மக்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரட்டும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உணவுக்காக இனியாகிலும் நான் நன்றியோடு இருப்போமா? எத்தனை நாட்கள் நாம் ஆகாரத்தை புசித்திருப்போம் நன்றி சொல்லாமலேயே? அதற்காக நாம் மனம் வருந்தி நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? தேவன் நம்மை மன்னிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, எத்தனையோ நாட்கள் ஆகாரத்தை வீணாக்கி இருக்கிறேன். அதற்காக என்னை மன்னித்தருளும். தகப்பனே, எத்தனையோ முறை ஜெபிக்காமல் உமக்கு நன்றி சொல்லாமல் நான் ஆகாரத்தை புசித்திருக்கிறேன். அதற்காக என்னை மன்னியும். இனி நான் என் ஆகாரத்தை வீணாக்காமல் இருக்க எனக்கு கிருபை தாரும். உணவிருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொன்னீரே. நானும் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவனாக என்னை மாற்றும். ஏசப்பா, இப்படிப்பட்ட வறுமையிலே வாடுகிறவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் தாரும். அவர்களை போஷித்தருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். உணவிருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடுக்க கடவன்.